அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறள். இன்றைய திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறகு நினைத்து வருந்துவதற்கு காரணமான செயல்களை செய்யக்கூடாது. ஒரு கால் தவறிச் செய்தாலும் மீண்டும் அத்தன்மையானவற்றை செய்யாதிருத்தல் நல்லது அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? சோ, நம்ம அப்புறமா யோசிச்சு ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள நம்ம இப்ப செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ தப்பி தவறி ஒரு டைம் செஞ்சுட்டா கூட, அதுக்கப்புறம் அத பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத திருவள்ளுவர் வலியுறுத்துறார். திருக்குறள் எண் 655 அதிகாரம் வினை தூய்மை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்துல நேத்து நிறைய விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா, வங்கி சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதாவது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா? அத அமெண்ட் பண்ணியிருக்காங்க. சோ, இந்த அமெண்ட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, 2 முக்கியமான விஷயங்கள் நமக்கு பேசப்படுது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு எப்போ வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 1949ல பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வந்திருக்கும். அந்த ஒரு சட்டத்துல ஒரு சில திருத்தங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. சரியா? அதற்கு கீழ பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு வங்கி கணக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு நாமினீஸா எவ்வளவு பேர கொண்டு வரலாம்னா, 4 பேர நாமினீஸா கொண்டு வரலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச். ஓகேங்களா? வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்களின் வங்கிக் கணக்குகளுக்கு வாரிசுதாரர்களாக, அததான் நாமினீஸ் அப்படின்னு சொல்றோம். 4 பேர் வரை நியமிக்க அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 பேர நம்ம நாமினீஸா வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகள் இருக்கு இல்லையா? கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ். அதுல இருக்கக்கூடிய இயக்குனர்கள் மற்றும் முழுநேர இயக்குனர்கள் அவங்களெல்லாம் பார்த்தோம்னா, அவங்களுடைய பதவிக்காலம் 8 ஆண்டுகள்ல இருந்து 10 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்ப கூட்டுறவு வங்கிகளோட இயக்குனர்கள், கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸோட டைரக்டர்ஸ் அவங்களோட டென்யூர் அப்படிங்கிறது 8 to 10 இயர்ஸா இன்கிரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அதே மாரி வாராக்கடன் அளவு குறையுது அப்படிங்கிறத நிதியமைச்சர் சொல்லிருவாங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படிங்கிறது பேங்கிங் செக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைகள்ல முக்கிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பெர்ஃபார்மிங் அசெட். அததான் வாராக்கடன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே வருது. அந்த அளவு குறையறதுனால வங்கிகள் பார்த்தோம்னா, அதிகமா லாபங்களை ஈட்டிட்டே வராங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, குஜராத் மாநிலத்துல ஒரு கூட்டுறவு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வரப்போகுது. ஓகேங்களா? குஜராத் மாவட்டத்துல ஆனந்த் அப்படிங்கிற பகுதி இருக்கு. ஓகேங்களா? இந்த ஆனந்த் பகுதியில என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, திரிபுவன் யுனிவர்சிட்டி அப்படிங்கிறது வரப்போகுது. ஓகேங்களா? திரிபுவன் யுனிவர்சிட்டி அப்படிங்கிறது. திரிபுவன் யுனிவர்சிட்டி அப்படிங்கிறது நமக்கு கோஆப்பரேட்டிவ் செக்டார்ஸ்க்காக கோஆப்பரேட்டிவ் சொசைட்டிக்காக இந்தியாவிலேயே ஏற்படுத்தக்கூடிய முதல் பல்கலைக்கழகமாக இந்த திரிபுவன் யுனிவர்சிட்டி அப்படிங்கிறது இருக்க போகுது. திரிபுவன் காசிபாய் பட்டேல், இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர். திரிபுவன் காஷிபாய் பட்டேல். இவர்தான் பார்த்தோம்னா இந்தியாவோட மிகப்பெரிய கூட்டுறவு சங்கமா இருக்கக்கூடிய அமுல் அப்படிங்கிற இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா திரிபுவன் காசிபாய் பட்டேல் அவர்கள் தான். அவரோட பேர்ல தான் இந்தியாவுடைய முதல் கூட்டுறவு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது அவரோட பெயர்ல தான் வரப்போகுது. திரிபுவன் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற பேர்ல. சரிங்களா? இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கியமான செய்திகளை பத்தி பார்த்திருக்கோம். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின்